ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு குட்டி மினி பிளாக்கர் பாத்திரலாம். நான் எங்கெங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பாத்திரலாம். ஒரே நிமிஷம். கடையில இருந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது போக சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வந்தேன். அதை பத்தி இன்னைக்கு ஒரு மினி பிளாக் பாத்திரலாம். என்ன அப்படின்னா, என்னால அந்த இடத்துக்கு போன வீடியோ எடுக்க முடியல. இனிமேல் நான் முயற்சி பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அது பத்தாதுக்கு வீட்டில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எப்பெல்லாம் அன்றாட வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்றேன். இப்ப என்ன வீடியோ அப்படின்னா, கவர்ல வாங்கிட்டு வந்தேன். அந்த கவர் வாங்கிட்டு வந்து தப்பு தான். வாங்கிட்டு வந்து ரோட்லயும் கீழே போட்டிருப்பேன். ஏமாந்து வீட்டுல வந்து வாசல் விழுந்துருச்சு. பாருங்க, நான் வேணும் வீடியோக்காக எடுக்கல, கீழே பப்பர பேன் விழுந்துருச்சு. பாருங்க, போட்ட கவர் ஓட்டையாகி டபுக்குன்னு விழுந்துருச்சு. இது என்னடா வெங்காயம் கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம கடையில வேண்டாத வெங்காயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அது. நாளைக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணலாம்னு சொல்லி 2 பீட்ரூட், ஒரு மாங்காய், ஒரு தேங்காய் எடுத்துட்டு வந்தேன். அதுதான் இது, நம்ம கடையில இருந்து, காய்கறி கடையில இருந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, கொஞ்சோண்டு மல்லித்தலை, ஒரு சின்ன தேங்காய், இந்த 2 பீட்ரூட் கணக்கு ரோட்ல போட்டுட்டேன். ஐயோ, போய் தேடலாமே. ஒரு பீட்ரூட் தான் இருக்குது. ஒரு பீட்ரூட் வச்சு சமைக்க முடியாது. எங்க போட்டேன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு பீட்ரூட் ரோட்ல போட்டு நட்டுக்குது. 2 பீட்ரூட் எடுத்து வந்தேன், காணுமே. ஒரு பீட்ரூட்டை ரோட்டிலேயே போட்டு விட்டு வந்து விட்டேன் மண்ணா. ஒரு பீட்ரூட் தான் இருக்கிறது, அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. சட்னி வேணா அரைக்கலாம். சரி, ஓகே. 2 பீட்ரூட், குட்டியும் தேங்காய் எடுத்துட்டு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா சிறுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த காய்க்கு இன்னொரு காய் எடுத்து வந்து, அந்த 2 காய்க்கு இது போதுமானது நினைச்சிட்டு இருந்தா ஒரு காய் கீழே விழுந்துருச்சு. இது வெங்காயம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. காய்கறி கடையில வேஸ்டேஜ் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துட்டு வர பழக்கம். எல்லா காய்கறி கடைக்காரங்களுக்கு அதுதான். ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா மல்லி மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது போக நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாவு பாக்கெட்டு, அப்புறம் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அங்க பாத்தீங்கன்னா 250 ரூபா ஆயிருச்சு மாதுளம்பழத்துக்கிட்ட. இது நம்ம காய் கடையில தக்காளி கொஞ்சம் வெங்காயம் எடுத்துட்டு வந்தேன் நம்ம காய் கடையில. அப்புறம் நாளைக்கு காலையில கொஞ்சம் துவரம்பருப்புக்குள்ள பீக்கங்காய் போட்டு கடையிலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். என்னடா பீக்கங்காய் வாடி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம காய்கறியில் என்னெல்லாம் வேஸ்டா இருக்குதோ, வேஸ்டா கீழே போடுறோமோ அதுக்கு முன்னாடி எடுத்து சமைச்சிருவோம். அந்த மாதிரி எடுத்து வந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை. இது வந்து கீரை ஆஞ்சு நாளைக்கு காலையில பொரியல் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு, ஏரியல் லிக்விட் 3. அது போக ஒரு சின்னதா இது வாங்கிட்டு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஒயிட் டோன் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நாள் நான் வந்து ஃபேன் தான் யூஸ் பண்றது. அது பத்தாதுக்கு துவரம்பருப்பு 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தலைக்கு எண்ணெய் காய்ச்சலுக்கு வேணும்னு சொல்லி எண்ணெய் மட்டும் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல வாங்கிட்டு வந்த பொருட்கள். இதெல்லாம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெங்காயம் காய்கறி எல்லாம் காசு கிடையாது. மாதுளம்பழம், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஜாமான மட்டும் 700 ரூபா. அதாவது ஒரு சின்ன 3 பேர் ரன் பண்ண கூட முதல்ல பாத்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்தா வீட்டு ஜாமான் பண்ணி 100 ரூபா மிச்சம் பண்ணி வைக்கலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 ரூபா மாதிரி, 500 ரூபா 50 ரூபா மாதிரி. எங்க வருது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது காணாம போயிருது. சரி, அந்த பீட்ரூட் வாசல்ல வந்து கேட்டு திறக்கும்போது கேட்டு இறங்கி திறக்கிறதுக்கு முடப்பட்டு டிமில்னு கேட்டு உதச்ச வண்டியில அது அங்க கிளிக்காய் அங்கதான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். விழுந்துருந்தா மொத்தமா ரோட்ல விழுந்திருக்கும், வாசப்படி வந்து விழுந்திருக்காது. அங்க போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். விழுந்திருந்தா எடுத்துட்டு வந்துடலாம், வேற வழி. சீவிட்டு கழுவிதானே அரிஞ்சு சமைக்கிறோம், அதனால வாசல்ல தான் விழுந்திருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ, என் பீட்ரூட்டு போச்சு, என்னை விட்டு போய்விட்டாய் பீட்ரூட்டே.
வந்ததுக்கு ஒரு வெங்காயம் கிடைச்சிச்சு. ஆனா பீட்ரூட் வெளியில வாசல்ல கிடைச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் கிடைச்சிச்சு, ஒரே ஒரு வெங்காயம் கடைஞ்சி வண்டிக்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா பீட்ரூட் இங்கதான் வண்டி இடிச்சிச்சு. இதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியலையே. பீட்ரூட் தேடியாச்சு, பீட்ரூட் வந்து கேட்டுக்கிட்ட இல்ல, அதனால எங்க ரோட்லயே விழுந்துருச்சு. சரி ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான் மினி விளாக். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்கர்ல நாம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்கி வந்ததுல ஒரு வெங்காயம் மிச்சம், மேல போய் தேனது கீழே வந்து தேனதுக்கு ஒரு வெங்காயம் மிச்சம், மலை வெங்காயம். பீட்ரூட் இங்க ரோட்லயே போட்டு விட்டேன். சரி ஓகே, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாக்கலாமா? சும்மா அவசரத்துக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், அது என்னன்னு பாக்கலாம் வாங்க. நாளைக்கு ட்ரெஸ் கொஞ்சம் வாஷ் பண்றதுக்கு 3 லிக்விட் பாக்கெட்டு. அது போக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல துவரம்பருப்பு அரைக்கலாம், துவரம்பருப்பு அரைக்கலாம், ஒயிட் டவுன் பவுடர், தேங்காய் எண்ணெய், அது போக மஞ்சள், கோபுரம் பூசு மஞ்சள் தூள், அப்புறம் குங்குமம் தீந்துருச்சு, குங்குமம். இதுதான் வந்து இன்னைக்கு பர்ச்சேசிங். சரிங்களா? அது போக நான் இன்னைக்கு தோசை சுட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம், சாம்பாரோ இல்ல குருமாவோ தக்காளி பஜ்ஜி, இதை ஏதோ ஒன்று செய்ய போறேன், 2 செய்ய போறேன். அவ்வளவுதான் நம்ம மினி பிளாகர். அம்மா கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சுட்டாங்க. செமையா இருக்குல்ல? இதை வந்து கழுவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா உடம்பு நல்லா இருந்தா அம்மாவே கழுவிடுவாங்க. எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு, அட்வான்ஸ் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். பாய். மீண்டும் அடுத்த குட்டி மினி விளாக்கர்ல சந்திப்போம்.